அனைவருக்கும் வணக்கம். மாதம் ஒரு மலை பயணத்தில் இது வந்து ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வந்து கொண்டரங்கி மலை. வாங்க எப்படி ஏறுறதுன்னு ஃபுல்லாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரச மரத்துக்கு அடியில் வந்து விநாயகர் வந்து இருக்கார். ஃபஸ்ட்டு விநாயகரை வந்து கும்பிட்டுட்டு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகார்ஜுன சுவாமி வந்து இருக்கிறாரு. மூலவஸ்தருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நந்தி வாகன் சிலை வந்து வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவலிங்கத்தை வடிவில் மல்லிகார்ஜுன சுவாமி வந்து காட்சி தராரு. அப்புறம் அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து கொண்டரங்கி மலையோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. தொட்டு கும்பிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். மேலே போனோன்னையும் கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு சிவலிங்கம் வந்து இருக்கும். அந்த சிவலிங்கத்தில் வந்து என்ன வந்து ஸ்பெஷல் அப்படின்னா சிவலிங்கத்துக்கு மேலேயே வந்து ஒரு பானை மாதிரி தொங்க விட்டு அதுலேருந்து தண்ணி வந்து ஒவ்வொரு சொட்டாக வந்து சொட்டு போடும். இந்த மலையோட டாப்புக்கு தான் வந்து நம்ம வந்து போக போகிறோம். இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நண்பர்கள், மொத்தம் 4 பேர். இவங்களோட சேர்ந்து தான் வந்து இந்த மலையை வந்து ஏறி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நல்லபடியாக ஏறிட்டு வரணும்னு வந்து வேண்டிக்கங்க. ஃபுல்லாக பாருங்கள். நண்பர்கள்லாம் டாட்டா கொடுத்துட்டு நம்ம மட்டும் விறுவிறுன்னு போய் மேலே தாண்டா நிற்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் நான் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டேன். சரி, அப்படியும் பாதி வழியில் தான் போய் நிற்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் கூட போகல, அதுக்குள்ளே வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. அந்த வெள்ளை கலரில் தெரியுதுல, அதுதான் வந்து ஏற ஆரம்பித்த இடம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி வியூ. பக்கத்தில் வந்து அந்த பெரிய மலையை ஒட்டி ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து சின்ன மலையும் வந்து கொண்டு இருக்குது. இந்த வெள்ளை கலர் பாதையில் தான் வந்து ஏறி டாப்புக்கு வந்து போகணும். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த கேப்பில் நம்ம நண்பர் ஒருவர் நமக்கு முன்னாடி போனார். விடுவேனா நான் அவரையும் ஓவர்டேக் பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டேன். சரி, இப்போயாவது பாதி தூரத்தில் போய் நிற்கணும்னு நினச்சேன். ஆனாலும் முடியல, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு குட்டி வியூ, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் மறுக்கா என்னை வந்து அவர் ஓவர்டேக் பண்ணிட்டார். இந்த மலையை தான் வந்து ஃபுல்லாக நம்ம ஏறணும். இன்னும் பாதி தூரம் கூட வரல. அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்க அப்படின்னா போயிட்டே இருக்குது மாதிரி இருக்குது. நான் அவரை ஓவர்டேக் பண்ணுறேன், அவர் என்னை ஓவர்டேக் பண்ணிட்டாரு. இப்படியே வந்து போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாதிக்கு ஓரமாக வந்து வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த ஐயாவை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. இவன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மலைக்கு போகிற பாதை பூரா வந்து கம்பி போட்டாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. கம்பி நீங்கள் தானுங்க ஐயா போட்டிங்க? பேருங்க ஐயா? பேர் பூமிநாச்சி. பூமிநாச்சி, நன்றிங்க ஐயா. நம்ம ஊருங்க ஈரோடுங்க ஐயா. ஈரோடுங்களா? ஆமாங்க ஐயா. பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா, போயிட்டு வரேங்க ஐயா. போயிட்டு. இந்த ஐயா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொண்டரங்கி மலை ஏறுற பாதையில் இருக்கிற சைடில் இருக்கிற கம்பியெல்லாம் வந்து இவர் தான் வந்து போட்டார். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் விருட்டுன்னு ஏறி ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி தூரத்தை வந்து அடைஞ்சாச்சு. இது வந்து ஒரு குட்டி வியூ பாருங்கள். நான் எதுக்கு இந்த கொண்டரங்கி மலை வந்தேன் அப்படின்னா ஒருத்தர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்டு வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு நபர் வந்து 1000 நாள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 4 தடவை இந்த மலையை வந்து ஏறி இறங்கிட்டுருக்காரு. அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்குடு பிளாக் ஷர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக். அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெக்கார்டை வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அவரோட ரெக்கார்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே கோயிலுக்கு கிட்ட வந்து வந்தாச்சு. அங்கே தான் வந்து கோயில் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற கொண்டரங்கி மலையில் இருக்கிற மல்லிகார்ஜுன சுவாமியோட மலைக்கோயில். சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடிக்கிற தண்ணி வந்து இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லிகார்ஜுன சுவாமி கோயில். இன்னும் 10 நிமிஷம் மேலே நடந்து போனால் தான் வந்து டாப் வியூ வந்து அடைய முடியும். கோயில் வந்து இங்கே இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க வடிவில் மல்லிகார்ஜுன சுவாமி வந்து காட்சி தராரு. சாமியை கும்பிட்டு வெளியே வந்தோடனே டக்குன்னு இருட்டாயிருச்சு. அப்புறம் தான் பார்த்தா ஃபுல் பிரைட்னஸ் வந்து கம்மியாயிருச்சு. அதை கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டாப் வியூக்கு வந்து ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம கை தான் சும்மா இருக்காது, போய் பெல் அடிக்கலான்னு சொல்லிட்டு அடிச்சுட்ருந்தோம். இந்த வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 95% மலை ஏறினதுக்கப்புறம் இருக்கிற வியூவை பார்க்க வந்து செமையாக இருக்குது. இது வந்து ஏறும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காலையில் நேரமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வெயிலாக இருந்தால் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வந்து டயர்டாயிருவீங்க. மேலே போனதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 2 பாதை வந்து பிரியும். இந்த பக்கம் ரைட்டில் வந்து போனோம் அப்படின்னா மேலே டாப்புக்கு போகிறது. அந்த பாறை மேலே ஏறி போனோம் அப்படின்னா அங்கே தான் வந்து டாப் வியூ வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா இங்கே வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து
ஊற்று மாதிரி இருக்கும். ஊற்று அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டல் கிளியரில் அப்படி இருக்குது இந்த ஊற்று. தண்ணி வந்து குடிச்சிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் வாட்டர் வந்து தோற்றுரும். குடித்ததுக்கப்புறம் ஃபுல் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆயிரும். அப்புறம் அப்படியே அந்த ஊற்றுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்கும். இருக்கிற வியூலேயே இதுதான் கொஞ்சம் பெரிய வியூ பாயிண்ட்டாக வந்து நல்லா வந்து தெரியும். இங்கே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போக வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான். ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் வியூ வந்து அடைஞ்சாச்சு. அங்கே வேல் தெரியுதுல, அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் வியூ. நிறைய பேர் வந்து டாப் வியூ வந்து பார்த்துட்டு இறங்கிட்டு இருக்காங்க. நாம் இங்கே வரும்போது மொத்தம் கீழேருந்து இங்கே வரக்கு 1.5 மணி நேரம் வந்து ஆகிருக்குது. காலையில் கொஞ்சம் நேரமே வந்துருந்தோம்னா இதோட கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வந்து வந்திருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே வந்து வரப்பாருங்க. இங்கே வந்து சாமி வந்து இருக்குது. மாலையை போட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்டா அப்படின்னா வெற்றிகரமாக வந்து கொண்டரங்கி மலையை வந்து ஏறி வந்து முடிச்சாச்சு. நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து எப்போ கிளம்பி வரீங்க என்னென்னு பார்த்து டக்குன்னு கிளம்பி வந்துடுங்க. அதிகமாகலாம் யோசிக்க வேணாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஃபுல் டாப் வியூ. ஃபுல்லாக வந்து ஃபாகாக இருந்து நல்லா இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற மல்லிகார்ஜுன சுவாமி. இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரனூர் கிராமம் கொண்டரங்கி மலைன்னு வந்து சொல்லுவாங்க. நான் வந்து மூலனூரில் இருந்து வந்தேன். எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து மூலனூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்துடுங்க. அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் வந்து பஸ் இருக்கும். அதில் வந்து ஏறி ஒரு 20 கிலோமீட்ரு இங்கே வந்து மலை அடிவாரத்துலேயே வந்து கொண்டு வந்து விட்ருவாங்க. வண்டியில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பர். நம்ம தேவையான டைமுக்கு வந்து பார்த்துட்டு வந்து போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு லைஃப் டைமில் ஒரு தடவையாக இந்த மலையை வந்து எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து ஏறி இந்த மல்லிகார்ஜுன சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்து போகணும். நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒரு நாள் வந்து சிறப்பாக இந்த சாமியை வந்து கும்பிட்டு போங்க. எல்லோரும் வந்து எல்லா ஏஜ் பீப்புளும் வந்து வராங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியாக வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நல்ல ஸ்பெண்ட் ஆகி ட்ரக்கிங் மாதிரி இருக்கும், ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கும். கரணம் தப்பினால் மரணங்கிற மாதிரி இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டாப் வியூ ஆஃப் கொண்டரங்கி மலை. பார்த்திங்க அப்படின்னா மத்தியானத்துலேயும் இவ்வளோ ஃபுல்லாக வந்து பனிமூட்டமாக வந்து இருக்குது. இந்த மாதம் வந்து ஜனவரியில் கொண்டரங்கி மலையை வந்து வெற்றிகரமாக வந்து ஏறி முடிச்சாச்சு. மேலும் அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு மலையை சூஸ் பண்ணி அதில் வந்து ஏறி சிறப்பாக வந்து முடிக்கலாம். மேலும் இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.